என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சிலர் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகே கட்சியில் இணையக்கூடிய சில முக்கியமான அரசியல் திருப்ப காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காட்சிகள் இப்போ திட்டமிடப்பட்டு நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்காங்க. குறிப்பாக எப்போ திட்டமிடப்பட்டது அப்படின்னா, டிவிகேவுடைய கேபினெட் அமைக்கும் பொழுது திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அந்த டிவிகே கவர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. வேகமாக ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. பட் மெஜாரிட்டி கிடைக்கல. 108 வந்துட்டாங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம். மெஜாரிட்டி கிடைக்காம சில கட்சிகளோட ஆதரவோட தங்களோட ஆட்சியை அமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கவர்மெண்ட், இந்த டிவிகே கவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 20 டேஸில் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கறதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நிறைய சிக்கல் எதிர்கொள்றாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த எதிர்கட்சி தலைவர் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் எடுத்து பேசலாம். கிட்டத்தட்ட 20 டேஸ்ல மட்டும் 20க்கும் மேற்பட்ட மர்டர்ஸ் நடந்திருக்கு. அதில் 4 அது இல்லாமல் ஒரு 4 இரட்டை மர்டர்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 19 பாலியல் ரீதியான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு மின்தட்டு பிரச்சனை, ஒரு சீரியஸான பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சரியான குடிநீர் கொடுக்க முடியல, அது ரொம்ப மோசமான குடிநீர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனை, ரொம்ப மிகப்பெரிய டாஸ்மாக் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக கவர்னன்ஸில் ஒரு பெரிய ஃபெயிலியர் நம்ம பார்க்குறோம். அன்றாட செய்திகள் இதை நோக்கியா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் தோத்துட்டார் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட சில வருமானத்தில் சரி பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை தோற்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப கவனமாக, ரொம்ப கரெக்டாக தன்னோட அரசியல் காய்களை நகர்த்திட்டே இருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ஆட்சியை 5 வருஷத்துக்கு தக்க வைக்கணும் அப்படிங்கிறதான். எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு முன்பே கலைக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தெளிவாக இருக்காரு. அதை நோக்கி தான் தன்னோட அரசியல் காய்களை ரொம்ப வேகமாக வடிவமைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் காய்கள் இருக்குல்ல, அதாவது இந்த அரசியல் காட்சிகள் இருக்குல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் டிவிக்களை இணையக்கூடியது, தன்னோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்களை இணையக்கூடிய இந்த நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா. இந்த நிகழ்வை முன்கூட்டி திட்டமிட்டப்பட்டது தான். அதை நம்ம ஏற்கனவே ஃப்ளோர் டெஸ்ட்லேயே பார்த்துருப்போம். சட்டமன்றத்தில் நடந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர், எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு 25 எம்எல்ஏக்கள் இந்த ஆட்சிக்கு, டிவிக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த கட்சியினுடைய தலைமையோட உத்தரவு மீறி ஆதரவு கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனை எதிர்கொண்டாங்க. ஸோ அப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய மாதிரி சட்ட சிக்கல் அது போய் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு மறுக்கப்பட்டதுனால இப்போ அவங்க அடுத்ததாக தங்களோட அரசியல் காய்களை எப்படி நகர்த்துறாங்க அப்படின்னா, தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேகமாக டிவிக்கில் இணைகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டிவிக்கில் இணைகிறது மூலமாக அவங்க மீண்டும் அதே தொகுதிகளில் பை எலெக்ஷன் நடக்கும்பொழுது அதே தொகுதிகளில் டிவிக்கோட கேண்டிடேட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், டிக்கெட் கிடைக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. அப்போ அதில் டிக்கெட் கிடைச்சி எம்எல்ஏ திரும்ப உள்ள அமைச்சரோ இல்லை வேறு சில உயர்மட்ட பதவிகளை வகிக்கிறதுக்கான ஒரு அரசியல் காய்களை ஒரு பக்கம் நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த விஷயங்கள் இல்லாமல் இப்போவே திட்டமிடப்பட்டது கிடையாது, முன்கூட்டியே திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த அமைச்சரவை அமைக்கும் பொழுது எல்லாமே திட்டமிடப்பட்டது தான். ஏன் அப்படின்னா, அன்றைய தினம் அந்த அமைச்சரவை விரிவாக்கம் செஞ்சாங்க பார்த்தீங்களா. அப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாவட்டத்திலிருந்து பல அமைச்சர்கள் இருக்காங்க. குறிப்பாக சென்னை மாவட்டத்தை எடுத்துகிற, சென்னை மாவட்டத்திலிருந்து 5க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க. அதாவது புசியானந்த் இருக்காரு, ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, விஜய் இருக்கிறாரு, ராஜமோகன் இருக்காரு, அதே மாதிரி வெங்கட்ரமன் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி என்ன பல மாவட்டங்களுக்கு 2-3 அமைச்சர்கள் இருக்கிறது அப்படிங்கிறதும், குறிப்பிட்ட மாவட்டங்களை மொத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களில், பல மாவட்டங்களில், குறிப்பாக 8லேருந்து 9 மாவட்டங்களில் டிவிக்கு எம்எல்ஏ அக்கௌண்ட்டே கிடையாது. ஸோ அதை விட்டுருங்க. ஆனால் எம்எல்ஏ அக்கௌண்ட் இருக்க மாவட்டங்கள், உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துவோமே. திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டுடைய ஸ்டார்டிங் அங்கே தான் ஆரம்பிக்குது. திருவள்ளூர் மாவட்டம் அப்படிங்கிறது 10 சட்டமன்ற தொகுதியை கொண்ட ஒரு பெரிய மாவட்டம். ஆனால் அந்த மாவட்டத்துடைய டிவிக்கோட அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 அக்கௌண்ட் இருக்குது. அதாவது 9 தொகுதிகள் அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி திருத்தணியில் மட்டும் ஹரி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு. அந்த 9 எம்எல்ஏ கொண்ட ஒரு மாவட்டத்துக்கு ஏன் ஒரு அமைச்சரில் கூட இடம் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். ஸோ அதை பர்பஸாக தான் அவங்க விட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை ஒரு பின் பாயிண்ட் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு தாங்கள் அமைச்சர்கள் இடம் கொடுக்கலையோ ஸோ அதுக்கெல்லாம் வேற ஒரு கணக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நடக்கிற காட்சிகள் மூலமாக அதை நம்ம லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு ஏன் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை சொன்னோம் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்போ ஹரி அப்படின்னு சொல்லி அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு. ஸோ இப்போ இந்த ஹரி எங்கே இருக்கார் அப்படின்னா,
எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையிலான அந்த அணியில், அதாவது அதிருப்தி அணியில் இருக்காரு. அதாவது டிவிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சொந்த கட்சியான அதிமுக மீது வெறுப்பு இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் தான் வந்து ஹரி அவர் இருக்காரு. ஸோ வந்து என்னன்னா மேபி அவ்வளவு 10 தொகுதியில் கொண்ட திருவள்ளூருக்கு ஏன் அமைச்சர்கள் இடம் கிடைக்கல அப்படின்னா மேபி அது ஹரிக்காக காத்திருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களை சொல்லலாம். மத்திய மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதியில் அவங்க எந்த விதமான ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கல. அதே மாதிரி நீலகிரி போன்ற பகுதிகளுக்கும் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கல. இந்த மாதிரினா பல இடங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் அவங்க கொடுக்காம தான் வச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து இப்போ கிருஷ்ணகிரி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணகிரியில் அவங்களுக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்க, இருந்தும் அவங்க கொடுக்காம இருக்காங்க. மேபி அங்கே இன்னொரு எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ இருக்கார். ஏன்னா நம்ம ஒசூரோட எம்எல்ஏ திரு பாலகிருஷ்ண ரெட்டி இருக்கார். மேபி அவருக்காக அங்கே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வெயிட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரினா ஒவ்வொரு இடங்களையுமே வந்து ஒரு இடம் வந்து வேக்கண்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும் அமைச்சரவை இடம்லாம் கொடுக்குன்றது கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய தாவக எம்எல்ஏக்கள் அமைச்சராக இருக்காங்க பதிலாக அந்த தொகுதியிலுமே கூட நாளைக்கு மாற்றி அமைக்கப்படலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. இது லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவருடைய அந்த அமைச்சரவை மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது அப்பப்போ கேபினெட் மாறிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை கேபினெட் சேஞ்ச், மாதத்துக்கு ஒரு முறை கேபினெட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரியான தூங்கி எழுந்திரிச்சா அந்த அமைச்சருக்கு தன்னோட அமைச்சர் பதவி இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் எடுத்து பார்த்தா இவங்க இது முன்கூட்டி திட்டமிட்டு தான் தங்களோட அரசியல் காய்களை பொறுமையாக நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா அவங்க ஒருபோதும் தங்களுடைய அதாவது தங்களுக்கு மட்டுமே டிவிக்கு மட்டுமே விசில் சின்னத்தில் மட்டுமே 120க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கணும். அதன் மூலமாக தங்களுடைய ஆட்சி மட்டுமே நடக்கணும். அதுபோக எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்காத செகண்டரி விஷயம். முழுக்க இது நம்மளுடைய ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்காரு. அதனால தான் நம்மளோட ஓட்டு போட்ட மை இன்னும் நம்ம விரலேருந்து அழியவே இல்லை. அதுக்குள்ளே அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த தேர்தலுக்காக அந்த தொகுதி காலியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு நிலையை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். வரலாற்றில் இந்த நிகழ்வு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னு கேட்டால் கிடையாது. வரலாற்றில் நிகழ்வு எந்த நிகழ்வுக்கும் புதுசு கிடையாது. எல்லாமே ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2006 காலகட்டத்தில் 2006 to 2011 அன்றைய திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கிடையாது, அதிமுகவுடைய எம்எல்ஏ வருது. அதிமுக கூட்டணியில் கம்பம் தொகுதியில் எம்எல்ஏ வருது ராமகிருஷ்ணன். அவர் வந்து மதிமுக சார்பாக எம்எல்ஏ வந்தார். அவரும் தன்னோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்து அடுத்த டிஎம்கே சின்னத்தை உதயசூரன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று திரும்ப வந்து அவர் உதயசூரனுடைய எம்எல்ஏ, அதாவது டிஎம்கேட எம்எல்ஏவா அவர் ஆட் ஆகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் நல்லா தெரியும் நமக்கு, திருச்செந்தூர் தொகுதியோட எம்எல்ஏ, முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர், ஒரு முக்கியமான கேபினெட் டிஎம்கேக்கு ஒரு முக்கியமான அமைச்சர். அவரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2006 அதே காலகட்டத்தில் தான் அவர் வந்து அதிமுக எம்எல்ஏ வருந்தார். அதிமுக மீது அதிருப்தியின் காரணமாக தன்னோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ணிட்டு திமுகவோட சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 40,000 மேலே மார்ஜினில் வெற்றி பெற்று டிஎம்கேல வந்து இணைகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வு ஏற்கனவே நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு டைம் பீரியட் இருக்கும். எலெக்ஷன் நடந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்று விஷயம், அவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது கொள்கை மட்டும் பேசுவாங்க தவிர மற்றபடி நிர்வாகத்திலிருந்து காட்சியிலிருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது எந்த ஆட்சியை பார்க்குறோம்னா டிஎம்கேவும் இல்லாமல் ஏடிஎம்கேவும் இல்லாமல் ஒரு டிவிக்கு அப்படின்ற ஒரு தூய ஆட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தூய ஆட்சி வந்து ஏன் வந்து ஓட்டு போட்ட மை கூட ஆறாத அளவில் விஜய் அவர்களுடைய கருத்தின்படி ஊழல் ஆட்சியான அதிமுக இருந்து ஏன் வந்து எம்எல்ஏக்களை இவர் வாங்கிக்கிறாரு, அங்கேருந்து வரவங்களை ஏன் வந்து இவர் இடம் கொடுத்து தன்னோட கட்சியை சேர்த்துக்கிறாரு அப்படிங்கிறத விளக்கத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த காட்சிகள் ஏன் நடக்கணும்? 6 மாதத்துக்கு இந்த அரசுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா இப்போ தான் ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்னுடைய அந்த டென்யூர் அப்படிங்கிறது 6 மாதம் வரை தாக்கு பிடிக்கும். ஸோ அந்த 6 மாதம் வரை இவருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த 6 மாதத்தில் அவர் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் பார்க்கலாம், மற்ற விஷயம் எல்லாமே பார்க்கலாம். ஆனால் அதை நோக்கி அவர் வந்து தன்னோட நடவடிக்கையை முடுக்கி விட்ட மாதிரி தெரியல. இதில் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அவர் என்ன செய்வாரான்னா தன்னோட ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் இது கம்ப்ளீட்டாக கொண்டு போகணும், இது எந்த விதத்திலும் கவிழ்ந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக அவர் ஏன் இந்த விஷயத்தை செய்கிறாரு? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாம். விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி மெஜாரிட்டி இருக்குல்ல, இடதுசாரிகளோட 4 எம்எல்ஏ இருக்காங்க, விசி கலந்து 2 பேர், ஐயோம் கலந்து 2 பேர், மெஜாரிட்டி இருக்காங்களே, அவங்க நினைச்சது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இடதுசாரிகள் வெளியிலேருந்து 4 பேருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்போ வேணாலும் அந்த ஆட்சியை கவிழ்க்கலாம். ஸோ நெருக்கடி இருக்குது. அவங்க எதுக்கு இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்? விஜய் அப்படி என்ன டிசிஷன் எடுக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரும் நாட்களில் அவர் சீரியஸான சில டிசிஷன் எடுக்க போறாரு அப்படிங்கிறதான் காட்சிகள் நம்ம உணர்த்துது. அப்படி பேசிட்டு இருக்கு. இன்றைய தினமே அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு காட்சி மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இன்றைய தினம் நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த ஆட்சியினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்ம இதை பார்க்குறோம். மேபி வரும் நாட்கள் இன்னும் வேற என்னென்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, அது எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரியான காட்சிகளுக்காக தான் இந்த மாதிரியான எம்எல்ஏக்களை, அதாவது இப்படி இது போன்ற அரசியல் காட்சியை நிகழ்த்துவதற்காக தான் அதிமுக எம்எல்ஏக்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ வந்து வரும் நாட்கள் இந்த அரசியல் எதை நோக்கி கொண்டு போக போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பதற்றம் இருக்குது. அது என்ன பதற்றம் தெரியுங்களா? தாவேகா ஆட்சியில் அமைச்சரவை இடம் பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஒரு பதற்றம் இருக்குது. ஏன்னா
அதிமுக எம்எல்ஏக்கள் வரிசையை தங்களோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு அடுத்து எலெக்ஷன் நிற்கிறதுக்காக காத்திருக்காங்களே, மேபி அவங்க உள்ள வந்தாங்கன்னா தங்களுடைய பதவி பறிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் அந்த ஒரு பதட்டத்தை அவங்க எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது வந்து வரும் நாட்களில் தான் தெரிய போகுது. காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது, விசிகா மற்ற எல்லாரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்க போதா. ஏன்னா அதிமுகலேருந்து வரவங்க வந்து பெரிய சீனியர்ஸ், அவங்க அதை விட எல்லாருமே ஆல்ரெடி பதவியில் இருந்தவங்க. ஸோ அப்படிலாம் நபர்லாம் வரும்போது மேபி வரும் நாட்கள் அந்த அரசியல் வந்து வேற மாதிரியான மாற்றி அமைக்கப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் அவர்கள் இந்த தூய ஆட்சி எப்படி எதை நோக்கி போக போகுது, ரொம்ப ரொம்ப தூய்மையான ஆட்சியை நோக்கி போகுதா, அதாவது பாஜக சென்ட்ரலில் பல ஸ்டேட்டில் செய்வாங்க, அதாவது ஆன்டி டெஃபிஷன் லால வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ்லேருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் சந்திப்பாங்க. எலெக்ஷனில் பாஜக சார்பாக நின்று வெற்றி பெற்று மறுபடியும் வந்து பாஜகவோட ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை மணிப்பூரில் செஞ்சுருக்காங்க, பல ஸ்டேட்ஸில் செஞ்சுருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதையே இன்றைக்கு விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக, அவர் அரசியல் புதுசு நம்ம பேசிட்டு இருந்தோம், ஒரு புதுசோ இதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்காரு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இந்த அரசியல் கையில் ரொம்ப வேகமாக நகர்த்தி கொண்டு போகிறாரு. ஓட்டுப்பட்ட மை ஆறாத்துக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுறாரு அப்படின்னா மேபி வரும் நாட்களில் விஜய் அவர்கள் என்ன விதமான அரசியல் நிகழ்த்தி காட்ட போகிறாரு நமக்கு தெரியல. அதோட பாரதூரமான விளைவுகளை எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும். ஓகே, நன்றி.